வாங்க வாங்க வாங்க. அவருதான் உங்களை அமிச்சாரு. ஆமாம்மா, எங்களுக்கு 2 குல்ஃபி வேணும். ஏமா, அந்த தம்பி சொன்னது உண்மையா? ஆமாக்கா, உண்மைதான். அப்ப சரி. இந்தாங்க. சார் கொஞ்சம் அங்க பாருங்க சார். என்ன கூட்டமா இருக்கு. தம்பி இங்க வாப்பா. ஆமா, அங்க என்னப்பா அவ்வளவு கூட்டம்? சார் அவங்க சந்ததியை வளர்க்க குல்ஃபி சாப்பிடுறாங்க. என்னப்பா சொல்ற? சந்ததிக்கும் குல்பிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார். அதான் சார் மேட்ரு. அப்படியா? ஆமா சார். சார் நீங்க மட்டும் வந்து சாப்பிட்டு பாருங்க சார், உங்களுக்கு செம ரிசல்ட் இருக்கும் சார். நீ சொல்றது உண்மையா? சார் உண்மைன்றனால தானே சார் இத்தனை பேர் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம 2 ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருவோம் சார். அப்படியே எனக்கு 2 சொல்லுங்க சார். எல்லாரும் சாப்பிடலாமியா? ஓகே சார். சார் நீங்க வண்டியை விட்டு வாங்க சார். என்ன போலீஸோட வரான்? என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே. வாங்க சார், வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். அண்ணே சொல்லுங்க தம்பி. சாருக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. சீக்கிரம் கொடுங்க. ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? ஒரு பாக்ஸ் எத்தனை இருக்கும்? 10 சார். ஒரு பாக்ஸ்ல 10 இருக்குமாமா? 2 பாக்ஸ் போதும்ல? போதும். தம்பி ஒரு 2 பாக்ஸ் போடுப்பா. அண்ணே 2 பாக்ஸ் கொடுங்க. சரி தம்பி. இந்தாங்க தம்பி. கொடுங்க சார். இந்தாப்பா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். இந்தாங்க. அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க சார். நடையா போலாம். அண்ணே சொல்லுங்க தம்பி. எவ்வளவு மீதி இருக்கு? தம்பி எல்லாம் காலியாயிருச்சு. ஓ அப்போ நாங்க வரோம். தம்பி தம்பி நாளைக்கு இந்த பக்கம் வருவீங்களா? ஃப்ரீ ஐஸ் தரேன். எதுக்கு? இன்னைக்கு வித்தமா நாளைக்கு வித்து தரவா? அடிங் நீ வாபி. சஞ்சீவ், எப்படி எல்லாரையும் ஐஸ் வாங்க வச்ச? நான் சொன்னா அடிப்பியே. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், சும்மா சொல்லு. ஷூர். சரி வா. அதான். இப்படியா சொல்லுவ? உன்ன சரி சரி விடு, வா போலாம். நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. அந்த காளி கிட்ட இருந்து போன் எடுக்கிறதுக்கு இதான் சரியான டைம். இப்படியே போனா மாட்டிப்போமோ? என்ன பண்ணலாம்? ஐடியா. நல்லா தூங்குறான். எப்படி சத்தமா குரட்டை விடுறான் பாரு டைனோசர். இந்த குரட்டையால தான் இன்னும் நீ கல்யாணமே ஆகாம இருக்க. ஏய் எங்கடி போற? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா?
வாடிங்க திருட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ கல்லாக்குட்டி. ஐயே, என்ன கொஞ்சரா? இவன் தூக்கத்துல உளறானா இல்ல என்ன பார்த்து பேசுறானான்னு தெரியலையே. தூக்கந்தா, நல்ல வேளை தப்பிச்சேன். சம்பந்தா, அம்மா அம்மா குடு, மாமா குரு அம்மா குடு. ஐயே, இந்த ஓல்டு பேச்சுலர் பசங்க தூக்கத்துல உளறத காது கொடுத்து கேட்கவே முடியாது போல இருக்கே. ஐயோ, எவ்வளையோ நினைச்சுக்கிட்டு தூக்கத்துல உளறான் பாரு. சில்லற பையன். அது சரி, நம்ம வேலையை பாப்போம். போன் எங்க வச்சிருப்பான்? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். காணமே. ஐயோ, எங்க இருக்கும்? என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க சம்பந்தா? ஐயோ, சும்மா கும்முன்னு இருக்கு சம்பந்தா. நான் போட்டிருக்கிற பர்ஃப்யூமே சமந்தா போட்டிருக்கிறதா நினைச்சிட்டு உளறான் பாரு லூசு. சரி, நம்ம இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது ஆபத்தா போயிடும். சீக்கிரம் போன்ல இருக்கிற வீடியோ அழிச்சிட்டு ஓடிடலாம். ஒருவேளை அவன் தலகாணி கடையில வச்சிருப்பானோ? சபாஷ் சிந்தாமணி, கடைசியில போன் கிடைச்சிருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, கை மாட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? ஐயோ சம்பந்தா, ஐயோ, கைய வேற அழுத்துறானே. இப்படியே அரை மணி நேரம் அழுத்துனா கரும்பு மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி ஆயிடுமே என் கை. ஐயோ, இப்ப எப்படி என் கையை எடுப்பேன்னு தெரியலையே. சம்பந்தா, என்ன வேற இடத்துல மாறிட்டியா? ஐயோ ஐயோ, திருடா 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 திருடா. ஐயோ, வாங்க மாமா, சந்தோஷ், அக்கா, திருட திருட. ஐயோ, போச்சு போச்சு. ஏன் மாமா கத்துறீங்க? மாப்பிள, நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டான்டா. திருட வந்துட்டானா? எங்கடா? இங்க பாருங்க மாமா, புடிச்சு வச்சிருக்கேன். எங்க திருடன்னு கேக்குறீங்க? அந்த போர்வையரை யாருன்னு பாப்போம். ஐயோ, வேணாம் மாமா, இவன் முகத்தை பார்த்தா அவன் மேல இறக்கப்பட்டு அவனை அடிக்க முட்டுருவீங்க. முதல்ல அடிங்க, அதுக்கப்புறம் யாருன்னு பாத்துக்குவான். அட பாவி. சந்தோஷ், கட்டை எடுத்துட்டு வாடா. ஐயோ, போச்சு போச்சு. டேய், ஆளுக்கு ஒரு கட்டைய குடுறா. ஏய், இந்தாங்கப்பா. நான் ரெடி ஸ்டார்ட்னு சொன்னோன்னா எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடும், சரியா? காளி, வேணா இப்படி எல்லாம் பண்ணாத. அக்கா, சும்மா இருக்கா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ரெடி ஸ்டார்ட். போடு. இந்தா, வாங்கிக்க. இந்தா, இந்தா, இந்தா. போதும் காளி, ஆ? போதும், செத்துற போறான் காளி. இவனெல்லாம் ஒரு வழி பண்ணணும். சரி விடு, போர்வை விளக்க. பொம்பளை திருடன். ஐயோ அப்பா. என்ன சீன்? போறதுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போடா. அடிக்கிறதே அடிச்சிட்டு பேசுறியா? போ. நீ எதுக்கு சிந்தாமணி இங்க வந்த? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அண்ணி, எனக்கு கொஞ்ச நாளா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு. அதான் தெரியாம தூக்கத்துல இந்த மாதிரி வந்துட்டேன் அண்ணி. அப்படியா சிந்தாமணி? ஓ, ஆமா அண்ணி. ஐயோ, இது ஏன் இவ்வளவு நாள் எங்ககிட்ட சொல்லல நீ? இப்பதான் எனக்கே தெரியும்டா. என்ன சொல்ற சூழ்நிலை அமையலடா. சூழ்நிலையா? ஐயோ, அடிக்கிறதே அடிச்சிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஐயோ, எனக்கு வலிக்குதுடா. வா சிந்தாமணி, நான் ஏதாவது மறந்து போட்டு விடுறேன். வா. சரி அண்ணி, பிளான் பண்ணி அடிச்சிட்டா போல இருக்கு.
சஞ்சீவ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா உன் கூட இப்படி சுத்தணும்னு. அப்படியா? ம், சொல்லியிருந்தா எப்பயோ பிளான் பண்ணி கூட்டு வந்திருப்பேன்ல. இங்க பாரு, லவ்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ண முடியாது சஞ்சீவ். சில விஷயங்கள் அதுவா நடந்தாதான் அழகு. தோணும் போது பண்ணிடணும். ஓ அப்படியோ? சரி, இப்ப என்ன தோணுது? உன் தோல்ல சாஞ்சிக்கிட்டு இந்த பீச்சை பார்க்கணும்னு தோணுது. வா சாஞ்சுக்கோ. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? விடிஞ்ச இருக்கிற சிவப்பான சூரியனை பார்க்க பிடிக்கும். அப்புறம் நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும். சரி, அப்புறம் விஜய் படம் பார்க்க பிடிக்கும். ம், சாப்பிட்றதுக்கு நெய் தோசை, புட்டு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்புறம் அவ்வளோதான். அவ்வளவுதானா? ஆமா. சரி, இவ்வளவு சொன்னியே, என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னியா? சஞ்சீவ், உன்னெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? நீ எப்போ நான் ஆயிட்ட. ம், உன்னை எனக்கு ரொம்ப 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 போதும் போதும். சரி, மேரேஜ்க்கு அப்புறம் என்ன குழந்தை வேணும்? பையனா பொண்ணா? எனக்கா? ம். எனக்கு ஒன்று மாதிரி பையன்தான் வேணும். ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு குட்டி அபிதான் வேணும். எனக்கு பையன்தான் வேணும். இல்ல, பொண்ணுதான் வேணும். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். எந்த குழந்தைன்னு காயின் போட்டு பார்த்துடலாம். ம், ம், சரி. ம், சரி சொல்லு. ஹெட். ம், ஆஹா இல்ல, டெய்ல். ம். பையன் வேணும், பையன் வேணும், பையன் 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 பையன். ம். அபி, நமக்கு ரெட்டை குழந்தை தான் போல. அபி, என்னாச்சு? நம்ம சொன்னதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம மேரேஜ் நடக்கணும்ல. ஹே, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணல சஞ்சீவ். ஏய், இங்க பாரு அபி, கண்டிப்பா நடக்கும். சரி, இப்போ நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டவா? இரு எங்க போற? இரு. அபி, இங்க வா. அபி, இப்போ இந்த மணல் வீடு தான் நம்ம காதல் சின்னன்னு வச்சுப்போம். 3 நாள்ல பார்ப்போம். எந்தாலையும் இந்த மணல் வீட்டை இடிக்கலன்னா நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை இடிச்சிட்டா? கண்டிப்பா இடிக்காது. நீ வேணா பாரு.
பெரிய அலையா வருது, இடிச்சிருமா? கண்டிப்பா இடிக்காது. இடிச்சிடக்கூடாது, 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 இடிச்சிடக்கூடாது. அபி, கண்ணை திறந்து பாரு. அப்போ நம்ம மேரேஜ் கண்டிப்பா நடக்கும்ல சஞ்சீவ்? எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நடக்கும். வா. ம். சரி சஞ்சீவ், அப்ப நான் வரேன். அபி, என்ன சஞ்சீவ்? இரு போலாம். இப்படியே எவ்வளவு நேரம் என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க போற? இந்த ஜென்மம் முழுக்க. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலயும் கொஞ்சம் கடனை வாங்கி. அது போதுமா? இப்போதைக்கு போதும். வேணும்னா அடுத்த ஜென்மத்தை முழுசா எடுத்துக்கலாமா? அதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயேன். எனக்கு உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும், உன் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்படியே பார்த்துட்டு இருந்தா விடிஞ்சிரும். ஒழுங்கா வீட்டுக்கு போ. அபி ப்ளீஸ். சொல்றத கேளு சஞ்சீவ். மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்ன பார்த்துட்டே தானே இருக்க போற. அத்தை தேட போறாங்க. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. அபி, சொல்லு சஞ்சீவ். காலையில மேரேஜுக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். பந்தக்கால் நடும்போது நீ உன் வீட்டுல தானே இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். இது நம்ம மேரேஜ். நம்ம கல்யாணத்துல எது பண்ணாலும் நம்ம சேர்ந்து தான் பண்ணணும். சரி வரேன். கிளம்பு. வரேன்.